ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஸ்டைலில் தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் சட்டியில் நான் வந்து பரங்கிக்காய் ஃப்ரை பண்ணியிருந்தேங்க. அதே சட்டியில் பரங்கிக்காவை எடுத்துட்டு வெண்ணெயை சேர்த்துருங்க. வெண்ணெய் நெய்யானதும் எண்ணெய் சேர்த்து பட்டை கிராம்பு எல்லாம் சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் கல்பாசியும் ஸ்டாரில் ஒரு துண்டும் சேர்த்துருங்க. சோம்புத்தூள் சேர்த்துருங்க. அப்புறம் பூண்டு ஒரு 4-5 தட்டி சேருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 உப்பு சேர்த்து நல்லா வதங்கணுன்னா இந்த தக்காளியை வந்து கட் பண்ணி மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் வந்து மிளகாத்தூள் 1 ஸ்பூனும் மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனும் சேர்த்து கலந்து விட்டு அரைச்ச தக்காளியை இதில் சேர்த்துருங்க. நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஓப்பன் பண்ணி இந்த ஸ்டேஜ் வந்ததும் கொத்தமல்லி தழையை தூவி நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் வடித்த சாதமோ குக்கர் சாதமோ எதுனாலும் நல்லா போட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா சூப்பரான தக்காளி சாதம் ரெடிங்க. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.